என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஹேட்ரஸ் பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டா, நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பசங்க உண்மையாக வந்து எதுக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு சில பேர் தான் இருப்பாங்க. நான் அதை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்கள் பசங்க வந்து இந்த குரூப்பில் ரொம்ப ஜாஸ்தி பேர் இருக்காங்க. அதனால் வந்து இதை நான் தைரியமாக சொல்ல முடியும். என் குரூப்பில் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்கன்னா, அந்த 30 பேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே வந்து சூர்யாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன ரீசனை வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சூர்யா வெள்ளாவே இருக்கிறாங்க பசங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்டர்ஸில் சொல்லுவாங்க, பொண்ணுங்க வந்து சொல்லுவோம் எனக்கு சூர்யா பிடிக்கும் அப்படின்னு, சூர்யாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணுங்களுக்கு என்றைக்கு ஒரு ஹீரோ பிடிக்க ஆரம்பிக்குதோ அப்போவே தெரிஞ்சுக்கணும் அந்த ஹீரோவை பசங்களுக்கு ஆப்வியஸ்லி பிடிக்காது. சீரியஸ்லி. ஏன்னா பொண்ணுங்களுக்கு மட்டுமே பிடிக்கிற ஹீரோவை சத்தியமாக பசங்களுக்கு பிடிக்காது. அதுதான் வந்து மெயின் விஷயம். இப்போ விஜய் இருக்கார், அஜித் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொண்ணுங்க பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு 90% பீப்புள்ஸ் பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% இல்லை வந்து 50% பொண்ணுங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. 99% பொண்ணுங்களுக்கு சூர்யா பிடிக்கும். அப்போ எந்த பையனுக்குங்க வந்து சூர்யா பிடிக்கும்? மெயின் ரீசனே தான். இதே அதுக்கு இல்லாமல் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணிடுறாளுங்கன்னா புகழ்ந்து தள்ளிடுறாளுங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியிருந்தோம்ல, இந்த ரியோன்னு ஒருத்தர் வந்து உள்ளே வந்திருந்தார், விஜய் உள்ளே வந்திருந்தார், அவர் ஏன் பிடிக்கலன்னா இதே காரணம் தான். ஆனால் முதல்ல பேச வேண்டியது வந்து சூர்யாவை தான். இந்த ரியோவில் இப்போ வந்தவர் அவர் ஜஸ்ட்டு விஜே, இவரெல்லாம் மிகப்பெரிய ஹீரோ. ஆரம்ப டைம்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஹீரோவை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்வளவோ சிரமப்பட்டு வாழ்க்கையில் வந்து வந்தவர். நல்லா வந்துட்டு இருந்த டைமில் இந்த வாரணமாயிரம்னு ஒரு படம் வந்து 6 பேக்கை வந்து முதல்ல காட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களே சொக்கி விழுந்துட்டாள். அதுக்கப்புறமேட்டு பொண்ணுங்களால் வந்து அவரை தவிர வேறு யாரையுமே ரசிக்க முடியலைன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து எங்களால் தாங்கிக்க முடியல. ரசிக்கிறது வந்து ஒரு எல்லை மீறிடுச்சு. பொண்ணுங்க வந்து இப்போ சூர்யாவை ரசிக்கிறதுக்கு ரொம்ப எல்லை மீறிடுச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஒரு ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய அதாவது மாதவன் மாதிரி வந்து ஒரு சாக்லேட் பாயாக இருந்தவர், இப்போ சூர்யா வந்து சாக்லேட்டே சூர்யா தான், சாக்லேட் பாய் கிடையாது, சாக்லேட்டே சூர்யா தான். கிடைச்சா கடிச்சு தின்றுவாளுங்க. அந்தளவுக்கு வந்து சூர்யா வந்து ரசிக்கிறாங்க பொண்ணு. சொல்லிடுறேன், தயவு செஞ்சு உங்கள் ஆளை வந்து சூர்யாவோட படத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். சூர்யாவோட படத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் பக்கத்தில் ஆள் இருக்கிறதே மறந்துட்டு ஏதோ ஐஸ்கிரீம் பார்லர் குழந்தை பார்த்த மாதிரி அப்படி பார்க்குறீங்க. அது எந்த வார்த்தையில் எனக்கு கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியல. சபை நாகரிகம் கருதி சில வார்த்தையை சொல்ல முடியாதனால விட்டுறேன். ரொம்ப ரசிக்கிறீங்களா? அந்த ரசிக்கிறத வந்து எங்களால் வந்து ஜீர்ணிக்க முடியல ஆம்பளைங்களால். அதான் உண்மை. நீங்கள் ரொம்ப ரசிக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ரொம்ப கேவலமான ஒரு படம் நடித்தார்னா கூட அந்த படத்தை கூட நீங்கள் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறீங்க. எங்களுக்கு அதான் பிடிக்கல. சூர்யாவை ரசிங்க, சூர்யாவை பிடிச்சிருந்தா பாருங்கள், படம் பாருங்கள், எல்லாமே பண்ணுங்கள். எங்களுக்கு அதுலேயெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சூர்யாவை ரசிக்கிறதுல எந்த வித தப்புமே கிடையாதுங்க. நல்லா ரசிங்க. தயவு செஞ்சு அவர் நல்ல படம் கொடுக்கலின்னா ரசிக்காதீங்க. ரசித்தா கூட மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க, எங்ககிட்ட சொல்லாதீங்க. சில படம் வந்து சூர்யா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பையங்களுக்கு பிடிச்ச படம்லாம் சில படம் இருக்குது. மௌனம் பேசிதான் இருக்குது, கஜினி படம் இருக்குது, அப்புறம் வாரணமாயிரம் படம் எந்த பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான் சொல்லுங்கள். ஆனால் வாரணமாயிரத்துக்கு அப்புறம் இருக்க எல்லா படத்தையும் பையன் கிண்டல் பண்ணுவான். ஆனால் வாரணமாயிரத்துக்கு முன்னாடி இருந்த எந்த படத்தையும் பையன் கிண்டல் பண்ண மாட்டான். ஏன்னு சொல்லுங்கள். வாரணமாயிரம் படம் வரைக்கும் சூர்யாவை எல்லோரும் ஈக்குவலாக தான் ரசிச்சுட்டு இருந்தாங்க. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஆள் அப்படின்னா நம்மளை ரசிப்பா. ஆனால் ஒரு படத்துக்கு சூர்யா படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன்னா என் ஆள் என்னை மறந்துட்டு அவரை மட்டும்தான் ரசிக்கிறா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நடக்குது இந்த லவர்ஸ்குள்ளேலாம். அதனால தான் பசங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெறுப்பு சூர்யா மேலே. நீங்கள் ரசிக்கிறத வந்து ஓரளவுக்கு லைட்டாக கிடையாது. எனக்கு சூர்யா பிடிக்கும்டா, நான் படம் பார்ப்பேன்டா, ஓகேடா, அது மாதிரி நிறுத்திட்டு கொஞ்சம் அதிகமாக பேசாமல் இருந்தீங்கனாலே பசங்க மறுபடியும் சூர்யாவை ரொம்ப விரும்ப ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெறுப்புன்னு கூட அதை சொல்ல முடியாது, ஆதங்கம். என்னடா சொல்கிறது, இவருக்கெல்லாம் வந்து இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க. சூர்யா குள்ளமாக இருக்கார், அனுஷ்கா கூட நடிக்கிறப்ப ஸ்டூல் போட்டு நடித்தார், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சு டைலாக் பேசுகிறாருன்னு சொல்லி 10 மார்க் கொஸ்டின் மாதிரி பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மெயின் ரீசனு. பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறனால தான் ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணுறாங்க, அது ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் மெயினான இன்னொரு ரீசன் என்ன ஆயிடுச்சு, நம்ம அஞ்சான் படத்தப்போ லிங்குசாமி அவர்களுக்கு வந்து கொஞ்சம் வாய் விட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் எழுதுனாங்க, நிறைய நெகட்டிவ் வந்தது. ஆனால் படமும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அதான் உண்மை. அதனால தான் நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாருமே எழுதுனாங்க. பாட்டில் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு, ஆனால் படம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மாசுன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படமும் சரியாக வரல. அதுக்கப்புறம் 24 ஒரு படம் இருந்துச்சு, அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு பேசப்பட்டுச்சு, அவ்வளோதான். ஆனால் இந்த எல்லா படத்துலையுமே சூர்யா ஒரு பர்ஃபார்மராக ப்ரூவ் பண்ணல. சிங்கம் படம் உட்படைய வாரணமாயிரம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு சூர்யா இது வரைக்குமே ஒரு பர்ஃபார்மராக
வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் காட்டல. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா 24ல் வர ஆத்ரேயா கேரக்டர் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த பழைய சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸை வந்து மேட்ச் பண்ணியிருக்காரு. வாரணமாயிரம் படத்துலலாம் கிளைமேக்ஸில் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை வந்து பையன் கேரக்டர் இருக்க சூர்யா வந்து வழி அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் நின்றுட்டு வந்து வெளியே சைடில் போவார். சைடில் போகிறப்ப எனக்கே நெஞ்சு கணக்குது. அந்த அளவுக்கு எமோஷனாக கொடுத்த சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 படத்தில் வந்து அவங்க அம்மா கிட்ட உட்காந்து 2 பேரும் மாற்றி மாற்றி அழுகுறாங்க. என்னால் சிரிப்பே தாங்க முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில ஆர்டிஃபிஷியல்னஸ் வந்துருச்சு. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே உட்காந்துட்டாரோன்னு ஒரு டவுட் வருது. அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பர்ஃபார்மரு. பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணவர். நந்தான்னு ஒரு படத்தை வச்சு ப்ரூவ் பண்ணவர். பிதாமோன்னு ஒரு படம் வந்து நேஷ்னல் அவார்டு வின்னிங் ஃபிலிமு, அந்த படத்தை வச்சு ப்ரூவ் பண்ணவர். அதுக்கப்புறம் வாரணமாயிரம்னு வந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ண ஒரு கதை உள்ள ஒரு படம், அந்த படத்துலேயும் பர்ஃபார்மராக வந்து ப்ரூவ் பண்ணவர். இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸை கொண்டு வரதுக்கு யோசிக்கிறாரா, இல்லை அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு போயிட்டு டேரக்டர்ஸ் வந்து சூர்யா ஒழுங்காக யூஸ் பண்ணால் சூர்யா மறுபடியும் நல்ல இடத்துக்கு வருவார். மிகப்பெரிய வரவேற்பை வந்து பசங்கக்கிட்டையும் பெறுவார். இந்த பொண்ணுங்களால் பசங்க வந்து சூர்யாவை கிண்டல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு பர்ஃபார்மராகவும் பசங்க வந்து சில டைம் வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 5-6 மாதிரி படங்கள்லாம் கொடுக்கறத விட்டுட்டு வந்து ஓரளவுக்கு நல்ல படத்தை, அதாவது அந்த நல்ல லவ் ஃபிலிம் வந்து மறுபடியும் கொடுத்தாரு அப்படின்னா சூர்யா அவர்கள் வந்து பசங்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு மறுபடியும் பெறுவார் அப்படிங்கிற எந்த வித சந்தேகமும் கிடையாது.